வணக்கம்ப்பா. வெல்கம் டு லெட்ஸ் கிளியர் வித் எ ஸ்கொயர். நான் வீடியோல நம்ம வந்து சாப்டர் 6 ஓட ஃபுல் சம்ஸ் அண்ட் தியரீஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுல இருக்கிற சம்ஸ் எல்லாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு காமிச்சிருந்தேன். அதுல உங்களுக்கு கண்டிப்பா எந்த ஒரு டவுட்ஸும் இருக்காது அப்படின்னு நம்புறேன். இப்போ நாம இந்த வீடியோல சாப்டர் 7 அதாவது சப்சிடியரி புக்ஸ் பார்ட் 2 விச் ஹாஸ் கேஷ் புக் அது வந்து அந்த சாப்டர்ஸ் வந்து நம்ம என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இந்த வீடியோ ஆஸ் யூசுவல் 2 பார்ட்ஸா பார்க்க போறோம். ஒண்ணு வந்து தியரி பார்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் ப்ராப்ளம்ஸ் பார்ட். இப்போ தியரி பார்ட் வந்து இந்த வீடியோல நம்ம வந்து கிளியரா பண்ணிடலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. வேற யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நாம சப்சிடரி புக்ஸ் அப்படின்னு பார்த்தப்போ ஆல்ரெடி பார்த்துருந்தோம். பர்ச்சேஸ், சேல்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் என்ன ஏது எதுக்கு பண்றோம் அப்படின்றதெல்லாம் பார்த்து ஒரு சம்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ இப்போ நாம இந்த சாப்டர்ல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நம்பர் 1 கேஷ் புக் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அண்ட் ஏன் நமக்கு வந்து கேஷ் புக் தேவை அப்படின்றதையும் பார்க்க போறோம். அப்புறம் என்னென்ன டைப்ஸ்லாம் கேஷ் புக்ல இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். அதுல வந்து சிங்கிள் காலம், டபுள் காலம், 3 காலம் அதாவது ட்ரிபிள் காலம், அதுக்கப்புறம் பெட்டி கேஷ் புக். ஸோ இத பத்தி தான் நாம வந்து இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ கேஷ் புக் அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் சிம்பிள். வந்து ஒரு கேஷ் லெட்ஜர் மாரி தான். இப்ப நம்ம எப்பவுமே லெட்ஜர்ஸ் போடும்போது, முதல்ல எடுத்தோனே ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கவுண்ட் போட்டா தான் ஓரளவுக்கு எல்லா என்ட்ரீஸுமே அதுல வந்து சால்வ் ஆயிடும். ஏன்னா, எல்லா என்ட்ரீஸுமே மோஸ்ட்லி பேசிக்கா பிரைமரியா இருக்கிறது கேஷ் தான் இல்லையா? ஸோ அப்ப அந்த கேஷ்ல மட்டும் தனியா ஒரு லெட்ஜர் ஓப்பன் பண்ணிக்கிறது தான் கேஷ் புக் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? வந்து ஒரு கேஷ் லெட்ஜரும் கேஷ் புக்ன்றது மோர் ஆர் லெஸ் சிமிலர் தான். ஓகேங்களா? அப்ப இங்க இந்த டெஃபினிஷன் பார்த்தோம்னா, கேஷ் புக் இஸ் த புக் இன் விச் ஒன்லி கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். அதுல சப்சிடி புக் 1ல கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து 4 இதுலயும் என்டர் பண்ணியிருப்போம். இதுல கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் குரோனாலஜிக்கல் ஆர்டர்னா டேட் ஆர்டர். பிப்ரவரி 1னா 1, 2, 3 அப்படி சொல்லி நம்ம டேட்டா வைஸ் ஆர்டர்ல என்ட்ரிஸ்லாம் என்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து இஸ் சிமிலர் டு அ லெட்ஜர். ஸோ இது வந்து ஒரு புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி ஆர் பிரைம் என்ட்ரி. ஏன் அப்படின்னா கேஷ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் முதல்ல நம்ம கேஷ் அக்கௌண்ட் தான் போடுவோம் இல்லையா? அந்த கேஷ் அக்கௌண்ட் தான் முதல்ல ஓப்பன் பண்ணி நாம வந்து என்ட்ரிஸ்லாம் என்டர் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு பிரைம் என்ட்ரி அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னொன்று வந்து பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் வந்து இதே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து கேஷ் ரிசிப்ட்ஸ், பேங்க் ரிசிப்ட்ஸ் எல்லாம் டெபிட் சைட்லயும், கேஷ் பேமெண்ட்ஸ் அண்ட் பேங்க் பேமெண்ட்ஸ் எல்லாம் கிரெடிட் சைட்லயும் போடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆல் த கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் ஃபர்ஸ்ட் இன் த கேஷ் புக். ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா? முதல்ல கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கேஷ் புக்ல தான் என்டர் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இட் இஸ் தேர் ஃபார் அ சப்சிடரி புக். ஏன் இப்போ வந்து நம்ம பர்ச்சேஸ்க்கு தனியா ஒரு புக், சேல்ஸ்க்கு தனியா ஒரு புக், அதாவது பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு தனியா ஒரு புக், சேல்ஸ் ரிட்டர்ன் தனியா ஒரு புக் வச்சிருக்கிறப்போ, கேஷ் இந்த மாதிரி நம்ம ஒரு எல்லா கேஷ் ஆக்ஷன்ஸும் ஒரு ரெக்கார்ட்ல போடுறதுனால, இதையும் வந்து ஒரு சப்சிடரி புக்காவே நாம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம போறனால நமக்கு வந்து மாசம் ஸ்டார்டிங்ல இப்போ நமக்கு கேஷ் இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு. நம்ம என்னென்னலாம் செலவு பண்றோம், என்னெல்லாம் வரவு வருது. ஸோ அந்த மந்த் எண்ட்லயோ இல்ல இந்த இயர் எண்ட்லயோ எவ்வளவு நமக்கு பேலன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இயர்க்கு நம்ம எவ்வளவு ஓப்பனிங் இப்போ இந்த வருஷம் எவ்வளவு க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு. நெக்ஸ்ட் இயர்க்கு அதை எவ்வளவு எடுத்துட்டு போறோம் அப்படின்றது தான் வந்து கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ எதுக்கு வந்து நம்ம வந்து கேஷ் புக் ரெடி பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் 1 இது வந்து ஜர்னலாவும் இருக்கும், லெட்ஜராவும் இருக்கும். இது ஒரு கேஷ் அக்கவுண்ட்ட போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜர்னலே தேவை கிடையாது இல்லையா? லெஃப்ட் சைட்லாம் வந்து ரெசிப்ஷன் தெரிஞ்சிரும். ரைட் சைட்ல இருக்கிறலாம் பேமெண்ட்ஸ்ன்னு தெரிஞ்சிரும். இப்ப யார்ட்டலாம் வந்துச்சுன்றத 2ல பார்த்துருவீங்க. யாரெல்லாம் வந்துச்சுன்றத பேமெண்ட் போச்சுன்றத பைல பார்த்துருவீங்க. அப்போ என்னென்ன என்ட்ரீஸ் எவ்வளோ அமௌண்ட்ன்றப்போ நீங்க மொத்தமா டேலி பண்ணி ஈஸியா போறதுக்கு உங்களுக்கு ஜர்னல் தேவையில்லை இல்லையா? லெட்ஜராவும் இருக்கு. இது ஒரு ஜர்னலாவும் இருக்கு. ஸோ இது 2யும் போடுறதுக்கு பதிலா நீங்க வந்து ஒரு கேஷ் புக்கே போட்டுறலாம் இல்லையா? அதாவது கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ்ல ஜர்னல் என்ட்ரீஸ் போடுறதுக்கு மட்டும் அந்த கேஷ் புக் ஓகே. மத்ததுக்கெல்லாம் அதுதான் தேவை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டைம் அண்ட் லேபர். இந்த மாதிரி ப்ராப்பரா நம்ம வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் இதெல்லாம் போடுறனால டைம் சேவ் ஆகுது. ஒரு யாராவது ஒருத்தர் தனியா இதுக்கு இது ஒரு ஒரு குரூப் இத வச்சு எல்லாத்தையும் என்ன ஏதுன்னு சரி பார்க்கறதுக்கு அவசியம் இல்ல. நம்ம நோட் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கே தெரிஞ்சிரும் இல்லையா? ஸோ டைம் அண்ட் லேபர் வந்து சேவ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஷோஸ் த கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? இப்ப நம்ம வந்து ஓப்பனிங்கா இப்போ வந்து நம்ம இவ்வளோ ஒரு 10,000 கேஷ் பேலன்ஸ், 5,000 பேங்க் பேலன்ஸோட இந்த மந்த் நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா, வரவு செலவுலாம் முடிச்சுட்டு கடைசியா இந்த மந்த் நம்மகிட்ட எவ்வளோ மீதி இருக்கு, எவ்வளோ வச்சிருக்கோம், அதிகமா இருக்கா, இல்ல கம்மியா டெபிசிட்டா இருக்கா அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் பெனிஃபிட் ஆஃப் டிவிஷன் ஆஃப் லேபர். இது வந்து தனியா ஒரு ஆள கூட பார்க்க வச்சுட்டு, அவங்க ஃபுல்லா என்டர் பண்ணி என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணுங்க. அக்கவுண்டன்ட்னு ஒருத்தர் இருப்பாரு இல்லையா? கிட்டத்தட்ட அதேதான். அவன் ஒரு ஆள் வந்து ப்ராப்பரா வந்து ஒரு இண்டிபெண்டன்ட்டா இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து மெயின்டெயின் பண்றதுனால ஈஸியா இருக்கும். வேற மத்தவங்க மத்த வேலைய பார்க்கலாம். எல்லாம் இதுல வந்து இது பண்ண அவசியம் இல்ல. இதுக்குன்னு ஒரு ஆள தனியா வந்து நாம
அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து எஃபெக்டிவ் கேஷ் மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரி பண்ணா நமக்கு என்ன கேஷ்ல என்ன நடக்குதுன்ற ஒரு ப்ராப்பர் அனாலிசிஸ் கிடைக்கும். எங்கேருந்து காசு போகுது, எங்கேருந்து வருது, இதெல்லாம் அனாவசியம், இதெல்லாம் அனாவசியம் இல்ல. இதெல்லாம் ரொம்ப தேவையானது. இதெல்லாம் இந்த செலவெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் குறைச்சிக்கணும். இந்த வரவெல்லாம் வந்து இனிமே வரணும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் நம்ம வந்து இதுல பார்த்துக்கலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எரர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அதாவது அந்த எரர்ஸ்லாம் வந்து வராம நம்ம பார்த்துக்கலாம். ஃப்ராட்ஸ் நடக்காம பார்த்துக்கலாம். அதாவது தப்பு நடந்தா கண்டுபிடிச்சுக்கலாம். பேலன்ஸ் மிஸ் ஆச்சுன்னா எங்க எங்க மிஸ் ஆச்சு? நம்ம கையில இவ்வளவு இருக்கு. ஆனா இங்க இவ்வளவு பேலன்ஸ் இவ்வளவு காட்டுது. அப்ப இதுல என்ன போச்சு அப்படின்றத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இட் வில் பி ஈஸி டு ரெக்கார்ட் திஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு முக்கியமான ஒரு ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின். ஸோ இது வந்து டிஸ்கவுண்ட் பத்தினது. ஆல்ரெடி நான் வந்து லாஸ்ட் செம்ல ட்ரேட் டிஸ்கவுண்ட் பத்தி சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோல இல்லையா? ட்ரேட் டிஸ்கவுண்ட்ன்றது குட்ஸ் குடுக்கும்போதே நாம வந்து இவ்வளோ இதுக்கு மட்டும் நீ காசு குடுத்தா போதும்ன்னு முதல்லயே சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு. கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்னன்னா, பேமெண்ட் பண்ணும்போது மொத்தமா வாங்கிட்டு, கடைசியா பேமெண்ட் பண்ணும்போது சரி ஒரு 10% கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 10% ஆஃப் இல்ல நம்ம நம்ம கஸ்டமர்ஸா இருக்கும்போது, நம்ம ஏதாவது ஒரு கடையில போய் வாங்குறோம் அப்படின்னா, ஃபிளாட் 10% ஆஃப்ன்றப்போ அந்த 10% ஆஃபருக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறத வாங்கிக்கிறோம் இல்லையா? ஸோ ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்க பார்த்துருப்பீங்க. ஃபிளாட் 50% ஆஃப் 20% ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஒரிஜினல் பிரைஸ் இருக்கும். அத அடிச்சுட்டு தனியா ஒரு பிரைஸ் போட்டிருப்பாங்க. அது நம்ம அப்பயே வாங்கிர்றோம். கிரெடிட் டிரான்சாக்ஷனா இருக்கும்போது நாம ட்ரேட் டிஸ்கவுண்ட்னு சொன்னோம் இல்லையா? கேஷ் டிரான்சாக்ஷனா இருந்தா அது கேஷ் டிஸ்கவுண்ட் அவ்வளவுதான். வேற எதுவும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஸோ இது 2த்துக்கும் வந்து என்ன பேசிஸ் ஆஃப் டிஃபரன்ஸஸ் இருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ இத நான் தனியா நோட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ சின்ன ஒரு ஒரு பாயிண்ட்டா பார்த்துடலாம். ஸோ இதோட பர்ப்பஸ் அப்படின்னு பார்க்கும்போது, பேமெண்ட் வந்து முதல்லயே பண்ணணும் அப்படின்னு வந்து பையர்ஸ்க்கு தெரியும். இந்த இந்த குட்ஸ வாங்குறவங்க வந்து பேமெண்ட் பண்றது சீக்கிரமா பண்ணிறணும். அப்படின்னா டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றனால, சீக்கிரமா பண்றதுக்கு கேஷ் டிஸ்கவுண்ட்ஸ் குடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து அதிகமா பொருட்கள் வந்து இந்த ரீட்டெய்லர்ஸோ, இல்ல பையர்ஸோ வாங்கணுன்றதுக்காக ட்ரேட் டிஸ்கவுண்ட் சொன்னேன் இல்லையா? நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்டயே வாங்க வருவாங்க அந்த டிஸ்கவுண்ட் குடுத்தாங்கன்னா. இப்ப டிஸ்கவுண்ட் உங்ககிட்ட கிடைக்குது அப்படின்னா, நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் உங்க கடையில வருவேன் இல்லையா? அதான் கான்செப்ட். ஸோ இந்த டைம் எப்போ குடுக்குறாங்க இந்த டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, சொன்னேன் இல்லையா? பேமெண்ட் பண்ணும்போது இந்த டிஸ்கவுண்ட் குடுப்பாங்க. ஓகேவா? கடைசியா நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்துட்டு குட்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு, ஒரு சப்போஸ் நீங்க கிரெடிட் டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்து கடைசியா பேமெண்ட் பண்ணும்போது, அந்த இடத்துல குடுக்குறது கேஷ் டிஸ்கவுண்ட். பொருள வாங்கும்போதே குடுக்குறது ட்ரேட் டிஸ்கவுண்ட். ஓகேவா? ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட் எப்போ குடுப்பாங்க? பொருள் வந்து விக்கும்போது குடுப்பாங்க. பொருள் வந்து ஒரு செல்லர்ட்ட இருந்து இது பையர்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட் குடுப்பாங்க. ஓகேவா? அமௌண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் வந்து டைம பொறுத்து தான். சொன்னேன் இல்லையா? அதாவது எப்போ பேமெண்ட் பண்றாங்களோ அப்பதான் கேஷ் டிஸ்கவுண்ட் இல்லையா? ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படி கிடையாது. பொருட்கள் வாங்குனா, எவ்வளவு பொருட்கள் வாங்குனாங்க அப்படின்றத பொறுத்தே வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் குடுத்துருவாங்க. ரெக்கார்டிங் இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். ஆ இது கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம புக் ஆஃப் அக்கவுண்ட்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆனா ட்ரேட் டிஸ்கவுண்ட்ட பண்ண மாட்டோம். ட்ரேட் டிஸ்கவுண்ட் நம்ம பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் புக்லயே டிடக்ட் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா, இதுக்கான காசே நமக்கு வராது. காசு நமக்கு வராது, போகாது. கணக்கு அங்கேயே வந்து நம்ம கணக்குல கழிச்சுருவோம். அதாவது பர்ச்சேஸ் சேல்ஸ்ன்றது ஒரு குட்ஸோட மார்க்கெட் பிரைஸ்ல இருந்தே வித்துரும். அப்படி இருக்கும்போது, அந்த இடத்துல நம்ம போடுவோம். ஆனா, இங்க போட மாட்டோம். கேஷ் டிஸ்கவுண்ட்ல வந்து அதனால அங்க நம்ம போட மாட்டோம். பட் கேஷ் டிஸ்கவுண்ட்ட நாங்க கேஷ் புக்ல வந்து நம்ம என்டர் பண்ணுவோம். ஓகேங்களா? அது எப்போ என்னன்றத நான் ஃபர்தரா சொல்றேன். டிடக்ஷன் ஃப்ரம் த இன்வாய்ஸ் வேல்யூ அப்படின்னா, இன்வாய்ஸ் வேல்யூல இருந்து டிடக்ட் பண்ண மாட்டாங்க கேஷ் டிஸ்கவுண்ட்ட. ஓகேவா? ஆனா, ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படி கிடையாது. மேல இருக்கிற அந்த லிஸ்ட் பிரைஸ்ல இருந்து டிடக்ட் பண்ணிடுறாங்க இல்லையா? பொருள் வாங்கும்போதே அதுல 15% டிஸ்கவுண்ட் நான் போன சம்ல வந்து நான் ஒரு சம் நான் கிளியர் பண்ணேன் இல்லையா? சோ, அந்த இடத்த வந்து நாம பர்ச்சேஸ் பண்ணி வேற யாருக்கும் விக்கவே இல்ல. ஆனா, அங்கேயே நம்ம ட்ரேட் டிஸ்கவுண்ட் மைனஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இல்லையா? சோ, அந்த லிஸ்ட் பிரைஸ்ல இருந்தே நாம தூக்கிடுறோம் அப்படின்றது தான் கான்செப்ட். ஓகேவா? சோ, இதுதான் கேஷ் டிஸ்கவுண்ட் அண்ட் ட்ரேட் டிஸ்கவுண்டோட வேரியேஷன். நெக்ஸ்ட் கேஷ் புக்ல என்னென்னலாம் டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சிங்கிள் காலம், டபுள் காலம், ட்ரிபிள் காலம், பெட்டி கேஷ் புக். ஸோ இந்த 4 இதுதான் வந்து சம்ஸ்ல இருக்கு. இதுதான் ஆனா சிங்கிள் காலம் ரொம்ப ஈஸி. நீங்க போடுற நார்மல் கேஷ் லெட்ஜர் மாதிரி தான் இருக்கும். டபுள் காலம் வந்து டிஸ்கவுண்ட் காலமோட சேர்த்து இருக்கும். ஓகேவா? பட் ட்ரிபிள் காலம் அப்படின்றது கேஷ், பேங்க், டிஸ்கவுண்ட் 3ம் சேர்ந்திருக்கும். அதான் ட்ரிபிள் காலம்னு சொல்றோம். ஓகேவா? பர்ட்டிகுலர்ஸ் போட்டோம் இல்ல சிம்பிள் பர்ட்டிகுலர்ஸ் போட்டு ஆர்என், எல்எஃப் போட்டுட்டு நீங்க வந்து கேஷ், பேங்க் அண்ட் டிஸ்கவுண்ட்னு போடணும். ஆனா அப்படி போடும்போது என்ட்ரிஸ்லாம் நீங்க எப்படி போடுறீங்க? இந்த பக்கம் இப்போ பேங்க் டு கேஷ்ன்னு வந்துச்சுன்னா என்ன பண்றது? கான்ட்ரா என்ட்ரிஸ்லாம் வந்தா என்ன பண்றது? அப்படின்ற கான்செப்ட்ஸ்க்கு தான் வந்து இந்த சம் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும். ட்ரிபிள் காலம். மத்தபடி சிங்கிள் காலம், டபுள் காலம் மோர் ஆர் லெஸ் ஈஸி தான். ஓகேவா? ட்ரிபிள் காலம் மட்டும் நல்லா பார்க்கலாம். நான் வந்து ஃபர்தரா நெக்ஸ்ட் சம் வீடியோஸ்ல ஒரு ஒரு 2 சம் எக்ஸ்ட்ராவாவே நான் வந்து ட்ரிபிள் காலம்க்கு எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பெட்டி கேஷ் புக். இது எல்லாம் என்ன அப்படின்றத ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிங்கிள் காலம் கேஷ் புக் முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து சிங்கிள் காலம் கேஷ் புக்கோட ஃபார்மட். ஓகேவா? நீங்களும் சம் போடும்போது இப்படிதான் போடணும். ஆனா ஒரு சின்ன சேஞ்ச் இந்த போட்டோல வந்து கிடைக்கல. அந்த வி நம்பர்னு இருக்கு இல்லையா? இந்த சைடு வந்து ஆர்என்னு போடணும். இந்த சைடு பிஎன்னு போடணும். ஓகேவா? ஆர்என்னா ரெசிப்ட் நம்பர், பிஎன்னா வவுச்சர் நம்பர்.
ஓகேவா? நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா நமக்கு ரெசிப்ட் நமக்கு கிடைக்கும். நம்ம பே பண்ணியிருக்கோம்னா அதுக்கு வவுச்சர் கிடைக்கும். அது மேல நம்பர் இருக்கும் இல்லையா? பில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேல இன்வாய்ஸ் நம்பர் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸ்க்கு தனியா ஒரு நம்பர் இருக்கு. அதான் ரிசிப்ட் நம்பர் அண்ட் வவுச்சர் நம்பர். அது வந்து அதில மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆஸ் யூசுவல் டேட் பர்ட்டிகுலர்ஸ் அமௌண்ட் போடுவோம். இங்கே டேட் பர்ட்டிகுலர்ஸ் அமௌண்ட் போடுவோம். ஆனா இந்த சைட் ரெசிப்ட்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அந்த சைட் பேமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஆஸ் யூசுவல் டெபிட் அண்ட் கிரெடிட் காலம் மேல என்டர் பண்ணிருக்கோம். ஓகேவா? அவ்வளோதான். இந்த சிங்கிள் காலம் கேஷ் புக். இதுல வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் மட்டும் என்டர் பண்ணுவோம். டிஸ்கவுண்ட், பேங்க்லாம் வந்து எதுவுமே என்டர் பண்ண மாட்டோம். இதுல கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் என்டர் பண்ணுவோம். ஓகேவா? பேங்க் டிரான்சாக்ஷன் என்டர் பண்ண மாட்டோம். சரியா? ஸோ இது சிங்கிள் காலம் கேஷ் புக். நெக்ஸ்ட் டபுள் காலம் கேஷ் புக். டபுள் காலம் கேஷ் புக் அப்படின்னு வரும்போது சொன்னேன் இல்லையா? டிஸ்கவுண்ட் அலவுட்னு தனியா ஒரு காலம். இப்போ எல்லாமே அதே தான். நடுவுல டிஸ்கவுண்ட் அலவுட் காலம்னு வரும். அதுல வந்து டிஸ்கவுண்ட் ஏதாவது வச்சிருந்தாங்க அப்படின்னா ரெசிப்ட் சைட்ல போடும். ஓகேவா? இப்போ டிஸ்கவுண்ட் அலவுட்னு வரும்போது நாம வந்து காசு வாங்குறோம் இல்லையா? ஸோ நம்ம தான் டிஸ்கவுண்ட் குடுக்குறோம். ஸோ த டிஸ்கவுண்ட் இஸ் அலோவ்ட் பை அஸ். அதனால தான் நம்ம வந்து இத போடுறோம். பேமெண்ட்ன்னு வரும்போது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. நான் பே பண்ணும்போது எவ்வளோ டிஸ்கவுண்ட் கம்மி பண்ணி குடுக்குறேன் அப்படின்னா, டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட்ன்னு அந்த சைட் போகும். ஸோ டிஸ்கவுண்ட் நமக்கு குடுத்ததெல்லாம் கிரெடிட் சைட்ல போடணும். டிஸ்கவுண்ட் நம்ம குடுத்ததெல்லாம் டெபிட் சைட்ல போகணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டபுள் காலம் கேஷ் புக். இதுவும் ஈஸி தான் போட்டுறலாம். ப்ராப்ளம் இல்ல. ஓகேவா? லாஸ்ட்டா தான் பெரிய பிரச்சனை இருக்கு. ட்ரிபிள் காலம் கேஷ் புக். அதுல தான் வந்து 3 காலம் போடுவோம். டிஸ்கவுண்ட் காலம், கேஷ் காலம் அண்ட் பேங்க் காலம். ஓகேவா? இதுல தான் வந்து ப்ராப்பரா போடணும். ஆ கேஷ் டு பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வரும்போது கொஞ்சம் ப்ராப்பரா போடணும். அதில எப்படி போடணும், என்ன போடணுன்றத நான் ஃபர்தரா சொல்றேன். பட் ஃபார்மட் இதுதான். பாத்துங்க. இதெல்லாம் ஒரு பெரிய சம் 10 மார்க்ஸ் சம் இது. ட்ரிபிள் காலம் அப்படின்றது. சிங்கிள் காலம், டபுள் காலம்லாம் வந்து உங்களுக்கு சிங்கிள் காலம்லாம் 2 மார்க் மோஸ்ட்லி. சும்மா 2 என்ட்ரி குடுக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளோதான். டபுள் காலம் 3 மார்க். பட் இது வந்து கண்டிப்பா 5 மார்க். ஆ டேம் ஷூர். கண்டிப்பா 5 மார்க் தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இது வந்து கண்டிப்பா இத பிராக்டிஸ் பண்ணிட்டாலே சிங்கிள் அண்ட் டபுள் ஈஸியா போட்டுறலாம். ஓகேவா? ஸோ இத மட்டும் நான் என்னன்றது ஃபர்தரா பார்க்கலாம். லாஸ்ட்டா பெட்டி கேஷ் புக். பெட்டி கேஷ் புக் அப்படின்றது இப்ப நான் வந்து நம்ம பெரிய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பண்றோம். பர்ச்சேஸ் பண்றோம், சேல்ஸ் பண்றோம். அது இதுன்னு போட்டு கேஷ்ல பேங்க்ல போட்டு டெபாசிட் போடுறோம். இந்த மாரி பெரிய பெரிய என்ட்ரீஸ்லாம் இருக்கும்போது, உங்க ஆஃபீஸ்ல அக்கவுண்ட்ஸ் மெயின்டெயின் பண்ணும்போது, இல்ல உங்க கடையில அக்கவுண்ட் மெயின்டெயின் பண்ணும்போது, சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கு. டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஆ கன்வேயன்ஸ் சார்ஜஸ் இருக்கு. எதுக்காவது வந்து நீங்க ஏதோ ரெஃப்ரெஷ்மென்ட்க்கு டீ, பிவரேஜ்க்கு இதுக்கெல்லாம் நீங்க செலவு பண்றதுக்கு காசு இருக்கு. கிளீன் பண்றதுக்கு காசு இருக்கு. இந்த மாரி சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் என்டர் பண்றதுக்கு பெட்டி கேஷ் புக்ன்னு என்டர் பண்ணுவோம். அத என்டர் பண்றவர் பேரு பெட்டி கேஷியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அவரு தான் வந்து பெட்டி கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்ட்டா நோட் பண்ணி போடுவாரு. இதுல வந்து 2 பேசிஸ்ல இருக்கு. ஒண்ணு சிம்பிள் பெட்டி கேஷ் புக். இன்னொன்னு காலம்னார் பெட்டி கேஷ் புக். நமக்கு வந்து காலம்னார் பெட்டி கேஷ் புக் தான் நம்மளோட சம்ஸ்ல இருக்கு. ஸோ அததான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். இப்படிதான் இருக்கும். டெபிட் சைட் ஏதாவது ரெசிப்ட்ஸ்லாம் வந்ததுன்னா முதல்ல போட்டுட்டு, அப்புறம் சிவி ஃபோலியோ, டேட் போட்டுருவோம், வவுச்சர் நம்பரு, அப்புறம் பர்ட்டிகுலர்ஸ் போட்டுட்டு, ரைட் சைட்ல கிரெடிட் இல்லன்னா பேமெண்ட்ஸ். அதுல தான் வந்து என்னென்ன பேமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம அங்கேயே இந்த மேலேயே நேம் பண்ணிட்டு, அதுக்கு கீழ அமௌண்ட்ட போட்டுறலாம். அது எப்படி டேலி பண்ணணும், எப்படி சம் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் என்டர் பண்ணணும்ன்றது நான் ஃபர்தரா சொல்றேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து பெட்டி கேஷ் புக்கோட கேஷ் புக் சாப்டரோட தியரி பார்ட் அண்ட் கான்செப்ட் பார்ட். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. அதோட சம்ஸ் பார்த்துட்டு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஏன்னா சம்ஸ் பார்த்து தான் உங்களுக்கு கிளியரா புரியும். தியரி அப்படின்றப்போ கொஞ்சம் ட்ரையா இருக்கும். ஆனா சம்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சம் போட போட ஆன்சர் கரெக்ட்டா வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் சம் நீங்களே போட்டுருவீங்க. அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டடி ஃபார் நாலேட்ஜ், நாட் ஃபார் மார்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. வேற யாருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஹேவ் அ குட் டே.